ஹாய் ஹலோ வெல்கம் டு கௌசி காயு ரெமடிஸ் அண்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ் பண்ண போகிறோம்னா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் பிரியாணி எப்படி டேஸ்ட்டாக சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஆனியன், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் தேவையான அரிசி, அதுக்கப்புறம் ஒரு இலை, ஒரு பட்டை, கிராம்பு, சோம்பு, அதுக்கப்புறம் மசாலா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் சிக்கன், சால்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன், அப்புறம் ஆயில். சிக்கனை ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே தயிர், பிரியாணி மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது குக்கரை வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இப்போது பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். நான் 1½ ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே சிக்கனில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இப்போது புதினா, கொத்தமல்லி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போது புதினா, கொத்தமல்லி நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி சேர்த்திருக்கோம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்துடலாம். பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள் கொஞ்சம், காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கட்டும். இப்போது நல்லா பேஸ்ட்டாக நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கன் நல்லா பாதி வெந்துருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் சால்ட்டு, ஏற்கனவே சிக்கனில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால நம்ம மசாலாவுக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
இப்போது இதுக்கு தேவையான தண்ணி நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது சால்ட் எவ்வளோ இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சால்ட் பத்தலைன்னா கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு சால்ட்டு இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ மேலே புதினா இலையை கொஞ்சம் மேலே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் விட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சு. நம்ம பிரியாணி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம லைட்டாக லெமன் ஜூஸ் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பரிமாறலாம். நல்லா அரிசிலாம் உடையாமல் வெந்திருக்கு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ரைத்தாவோட வச்சு சாப்பிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கௌசி காயு ரெமெடிஸ் அண்ட் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.